இன்னைக்கு திருச்சி வந்தோன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாலை போட்டார் பாருங்க. என்ன மீனிங்? 77க்கு அப்புறம் 2020 இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாரு. இந்த தீய சக்தி கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தன் தைரியமா வந்துட்டாரு. நீ 26 கட்சி வச்சுக்கோ. நடுவுல சொன்னாங்க அவர் பிஜேபி போயிடுவாரு, என்டிஏ போயிடுவாரு, அவரை மிரட்டிட்டாங்க. மிரட்டின உங்க பட பராசக்தி ரிலீஸ் பண்ணிட்டீங்க. கள்ள கூட்டணி, எல்லா கூட்டணியும் திமுக பிஜேபி வச்சுக்கிட்டு தான் சொந்த புள்ள உதயநிதியோட கம்பெனி ரெட் ஜெயிண்ட் இன்ப நிதி யாரு 20 வயசு பையன், அவன் 1000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல படம் எடுக்கிறானா? நம்மளாம் எடுக்க முடியுமா? அந்த பையன் இன்னும் பிஏவே படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள வந்து 1000 கோடி மொத்த ஊழல் பணமும் எங்க இருக்கு? ரெட் ஜெயின்ல இருக்கு. ஆனா இது வரைக்கும் ரைடு இல்ல. நேரு ஊழல் பண்றாரு, வேலு ஊழல் பண்றாரு, செந்தில் பாலாஜி ஊழல் பண்றாரு, சபரீஷ் ஊழல் பண்றாரு, உதயநிதி ஊழல் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு ரைடு நடந்துச்சா? அப்ப யாரு உறவு வச்சிருக்கா? பிஜேபியோட திமுக தான் உறவு வச்சிருக்கு.